நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக திமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் விருதுநகருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள வர்த்தக மையத்தில் ஆலோசனை நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது நெல்லை செய்தியாளர் மண்டல செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, விவரத்தை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருநெல்வேலி மாமன்றத்தினுடைய மேயராக, மாநகராட்சி மேயராக சரவணன் செயல்பட்டு வருகிறார். இவருக்கு எதிராக 38 மாமன்ற உறுப்பினர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்திருந்தார்கள். இது தொடர்பான வாக்கெடுப்பு விவாதம் நாளை நடைபெற இருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல மாநகராட்சியில திருநெல்வேலி மாநகராட்சியில திமுக சார்பில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள், அதோடு கூட்டணி கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இன்று இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப், தற்போதைய மாவட்ட செயலாளர் TPM மைதீன்கான் உள்ளிட்டோர் முன்னிலையில விருதுநகர் அழைத்து செல்லப்பட்டார்கள். விருதுநகர்ல அங்க இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு, அன்பகம் கலை உள்ளிட்ட தலைவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினராக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கேட்கப்பட்டதாக தெரிகிறது. அதுல அவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வார்டுகள்ல பணி நடைபெறவில்லை என்பதை தெரிவித்ததோடு முழுமையாக மாநகராட்சி மேயர் சரவணனை மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய அரசியல் சூழல்ல மேயரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக பதிலளித்து பேசியுள்ள தங்கம் தென்னரசு மற்றும் அன்பகம் கலை ஆகியோர் விரைவில் அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை தலைமையின் ஒப்புதலோடு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும், அரசின் கட்சியினுடைய தலைமை உத்தரவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உள்ளிட்ட தகவல்களும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் மாமன்ற உறுப்பினர்கள் திருநெல்வேலி நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் மாமன்ற உறுப்பினர்களை அங்கேயே ஒரு நாள் தங்கியிருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சூழல்ல நாளை காலை 11 மணிக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம், வாக்கெடுப்பு தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.